ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவள் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கா. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க வரல, டிவோர்ஸ் வாங்க தான் வந்திருக்கா. அவளோட பக்கத்தில் ஒரு ஜோடி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோனி மட்டும் ரொம்ப சோகத்தோடு டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஒன்றுமில்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகி சில வருஷம் தான் ஆகுது. ஹீரோனிக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவளுடைய மாமியார் இருந்துக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு சொல்கிறான், சாரி, எங்கள் அம்மாவுக்கு குடும்ப வாரிசு வேணும்னு ஆசை, ஆனால் உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால தான் எங்கள் அம்மா டைவர்ஸ் கொடுக்க சொன்னாங்க, அதனால நானும் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு, இதில் என் தப்பே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் ஹீரோனிக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காளே, அவள் தான் இவனுடைய அசிஸ்டண்ட்டான். ஹீரோயினி வைஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இவளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி தெரியுது. அப்போ இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். அவளோட வயிறு கொஞ்சம் பெருசாகிறதுக்கு முன்னாடியே நீ ஹீரோயினி டிவோர்ஸ் பண்ணிட்டியே, ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்க. அவங்க அம்மா பையனை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருக்கா. இதுக்கிடையிலே ஹீரோயினி கொஞ்சம் மனசு நிம்மதி தேடலாம்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு தான் போயிருக்கா. அதுவும் சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கா. அப்போ வீட்டு வாசலுக்கு நின்றுட்டு அட்ரஸ் எல்லாம் சரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. யார் இதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குற, பக்கத்தில் யாருமே இல்லைன்னா கீழே மட்டும் ஒரு குழந்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அவள் உடனே ஓடி போயிட்டு அந்த குழந்தை சுற்றி இருக்கிற துணி விலைக்கு பார்க்குறா. அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை பக்கத்துலேயே ஒரு லெட்டரும் இருக்குது. அதை எடுத்து படிக்கிறா. இந்த குழந்தைக்கு எங்களுக்கு தேவையே இல்லை, அதனால அங்கேயே நாங்கள் கொண்டு விட்டுட்டு போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே வளர்த்துக்குங்க, இல்லைன்னா அனாதை இல்லத்தில் சேர்த்துடுங்கன்னு எழுதியிருக்கு. குழந்தை எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு நினச்சிக்கிட்டு ஹீரோனி ரொம்பவே சந்தோஷமாக அந்த குழந்தைய வீட்டுறா. அந்த விஷயத்தை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. அதுவும் அவனோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, சீக்கிரமாக இந்த குழந்தைய சட்டப்படி உன்னுடைய பேரில் பதிவு பண்ணிக்கோ, இல்லைன்னா உண்மையான பேரண்ட்ஸ் குழந்தைய கேட்டால் நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்துடும் சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாசமாக வளர்க்குறா. 2 வருஷம் கடந்து போயிருக்கு. ஹீரோனி அந்த பையனை ரொம்பவே பாசமாக வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் குழந்தை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஏதோ சேட்டை பண்ணிட்டு வந்திருக்கான். அதில் பக்கத்து வீட்டு அம்மா கோவமாக வீட்டுக்கு உன் பையன் என் வீட்டுக்கு என் முட்டைக்கோஸ் செடி எல்லாமே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாங்க. உடனே ஹீரோன் இருந்துக்கிட்டு, சாரி மேடம், சின்ன பையன் தானே, தெரியாமல் பண்ணியிருப்பான், அதுக்காக நாங்கள் நஷ்டஈடாக பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொம்பளை கோவம் ஒன்றும் குறையாமல், இவனுக்கு அப்பா இல்லையா, அப்பா இருந்திருந்தால் ஒழுங்காக வளர்ந்துருப்பான்னு பேசுகிறா. அதை கேட்ட குழந்தை வருத்தமா எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, பாஸ் உங்கள் பையன் இருக்கிற இடத்துல நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ உடனே அங்கேருந்து கிளம்புறான். இங்கே பக்கத்தில் ஊரில் இருக்கிற சில பொண்ணுங்க எல்லாமே ஹீரோனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, உன் ஹஸ்பண்ட் யாருமே பார்த்ததே இல்லை, ஆனால் உனக்கு குழந்தை மட்டும் வந்துடுச்சு, எப்படி குழந்தை பெற்றேன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோனி குணத்தையும் குழந்தையும் பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்டு ஹீரோனிக்கு செம கோவம் வருது. உடனே அவ இருந்துக்கிட்டு, நீங்கள் இப்போ பேசின எல்லாமே நான் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்கிறேன். அதை கேட்டு அந்த பொண்ணு பயந்து போய் அங்கேருந்து கிளம்புறா. போகிறதுக்கு முன்னாடி அவன் பையன்கிட்ட, இந்த பையன் கூட போய் விளையாடினா உன் கையை காலை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இழுத்துட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ அந்த கிராமத்துக்கு பல காரங்களோடு வர்றான். அது ஒரு சின்ன கிராமம் தானே, அதனால இவ்வளோ காருங்க வந்ததுமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமாக ஹீரோனி வீட்டுக்கு முன்னாடி தான் கோடுறாங்க. ஹீரோ காரில் இருந்து இறங்கி அசிஸ்டண்ட் கிட்ட போயிட்டு ஹீரோனி கூப்பிட சொல்கிறான். ஹஸ்பண்டும் போயிட்டு கதவு தட்டான். ஹீரோனையும் வெளியே இது என்ன வேணும்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, என் பையனை இத்தனை நாளாக நீ தான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ என் பையனை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ தான் ஹீரோனிக்கு புரியுது குழந்தையோடைய உண்மையான அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் குழந்தை அப்பான்னு சொல்லிக்கிட்டே ஓடி போயிட்டு ஹீரோவுடைய காலை தான் பிரிச்சுக்கிறான். அதை பார்த்து ஹீரோனிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் என் பையனை உங்ககிட்ட விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். அப்படி குழந்தை ஹீரோனியை கட்டி பிடிச்சிக்கிட்டே அம்மா விட்டுட்டு நானும் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ அப்படியா, அப்போ நீயும் எங்களோட வான்னு சொல்லிட்டு ஹீரோனி கூப்பிட்றான். ஹீரோனி அப்படியே அதிர்ச்சியோட என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குற. அடுத்த நிமிஷமே ஹீரோனியை தோளுக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அசிஸ்டண்ட்டு கிட்ட குழந்தைய எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை பார்த்ததே இல்லையா, இவங்களுடைய ஒய்ஃப் தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி காரில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு கிட்ட சீட் பெல்ட் மாட்டி வர்றான். ஹீரோனியா இன்னும் குழப்பத்தோடவே அவனே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ உடனே அசிஸ்டண்ட் கிட்ட காரை எடு, வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். அவங்க எல்லாருமே காரில் கிளம்புறாங்க. அதை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அதை பரவாயில்லை, ஹீரோனிக்கு பெரிய பணக்கார ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அதுக்கு முன்னாடி அவளை பற்றி எல்லா டீட்டெயிலுமே அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனி இப்போ தனியாக தான் வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. அதனால அவகிட்ட ஒரு டீல் போடுறான். என் பையன் என்னோட நெருக்கமாக பழகுற வரைக்கும் நீ என் கூட இருக்கலாம், இவன் என்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்கிறான். ஹீரோனி யோசிக்கிறா, இது நல்லா குழந்தை தானே வளர்த்துக்கிட்டு இருந்தா, அவனை உடனே விட்டுட்டு போகிறதுக்கு அவளால் முடியாது.
அதனால அந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ வந்து உனக்கு தேவையான எல்லா வசதியுமே இந்த வீட்டில் இருக்குது, ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு இங்கே தங்கிக்கணும்னு சொல்கிறேன். ஹீரோனியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஒரு சந்தேகம் கேட்குறா, நீ உன் பையன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க, அப்படி இருக்கும்போது ஏன் அவனை வெளியே விட்டுட்டு போனாங்கன்னு கேட்குறா. அப்போ தான் ஹீரோ நடந்த உண்மை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோவுடைய வைஃப் இருந்துக்கிட்டு குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோவுக்கே தெரியாமல் அந்த குழந்தைய அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் தனக்கு ஒரு குழந்தை இருக்கான்ற உண்மை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவனை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ முழு உண்மையும் சொல்கிறான். அதை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் ரூமில் வந்து இருக்கா. ஒரு வேலைக்காரி கதவு தட்டி, மேடம் சீக்கிரம் வாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் பதறி போய் ஓடி வந்து குழந்தைய பார்க்குறா. அதை பார்த்த குழந்தை வந்து பஸ்தண்ணி குளிப்பாட்டி ஈரமான துணி தான் போட்டுருக்காங்க. அதனால அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. இதை பார்த்து ஹீரோயின் கோவத்தில் ஒரு குழந்தைய கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாது அவங்களாலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே சத்தம் போடுறா. அப்போ வந்து ஹீரோ கிட்ட வந்து ஏதோ சொல்ல வரா. உடனே ஹீரோயின் வந்து தங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டுறா. ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக பின்னாடி நிற்கிறான். அதை பார்த்து வேலைக்காரங்க எல்லாருமே பாஸ் இவ்வளோ திட்டுறாங்க, ஆனால் பாஸ் கோவப்படாமல் அமைதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினிய குழந்தையும் கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தைய வந்து அட்மிட் பண்ணுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பக்கத்துலேயே இருந்து அவனே கவனிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட உண்மையாக சொல்லணும்னா, நான் வந்து குழந்தை நான் பார்த்த நாளில் இருந்து ரொம்ப கவனமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு வேர்க்கடல் அலர்ஜி இருக்குது, அதனால வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ வந்து அவளை ஆறுதல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் தள்ள கை வைக்க போகிறான். ஆனால் வந்து தயங்கிக்கிட்டு அமைதியாக நின்றுறான். இதனால நீ குழந்தைய எப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறேன். அதுக்கு ஹீரோனி வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டோட டைவர்ஸ் ஆனதுக்கப்போ கிடைச்ச பணத்தில் நான் குழந்தைய வளர்த்தேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான வேலை எல்லாமே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே தான் போகிறான். வெளியே வந்து தான் எதிரில் அவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் கையில் ஒரு குழந்தையோட நிற்கிறான். பக்கத்தில் அவனுடைய அசிஸ்டண்ட்டும் இருக்கா. 3 பேரும் சேர்ந்து அப்படியே ஃபேமிலியாக இருக்காங்க. அந்த குழந்தை வந்து சுமார் 2 வயசு இருக்கும். அதை பார்த்து ஹீரோனி வந்து ஆச்சரியப்படுறா. எங்களுக்கு டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு, ஆனால் இவங்கிட்ட 2 வயசில் குழந்தை இருக்கே, அப்படின்னா நான் வைஃபாக இருந்தப்பவே இவனுக்கு இந்த பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு உண்மை இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பொண்ணு இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்காமல் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே, அதனால தான் என் ஹஸ்பண்ட் உனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லி கேலியான வார்த்தையிலே வந்து ஹீரோனி வந்து காயப்படுத்துறா. அந்த ஹஸ்பண்ட் பொண்ணு வந்து கண்டினியூ ஹீரோனி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. இப்பயே மறுபடியும் என் ஹஸ்பண்ட் போகிற இடமெல்லாமல் வந்து நீ உன் மூஞ்சி காட்டிக்கிட்டு அவனை வந்து மறக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. வாயை வந்தபடியே பேசுகிறா. அதை கேட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு கோவம் வந்துடுது. என்ன பேசுகிற, கொஞ்சம் வாயை மூடுன்னு சொல்லிட்டு அவளை அடக்கிறான். ஆனால் அவள் இருந்துக்கிட்டு ஏன் நீ மறுபடியும் அவள் கூட போய் சேரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். நேரத்தில் ஹீரோவும் அங்கே வந்துடுறான். நீ வந்து அவனை பார்த்துக்கிட்டே எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவன் பெரிய பணக்கார மாதிரி தான் தெரியுறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஹீரோவும் ஹீரோனி வந்து கொஞ்சம் நெருக்கமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு இந்த ஆளை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்தியாவும் ஒரு முறை வந்து ஹீரோனி கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தான். ஆனால் வந்து அப்போ ஹீரோ வந்து பின்னால் இருந்து பார்த்தனால அவனுக்கு வந்து ஹீரோ தான் சொல்லிட்டு உறுதியாக தெரியல. ஆனால் இருந்துக்கிட்டு மிஸ்டர் கோ மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். இதுக்கிடையில நடந்த எல்லாம் பேச்சையும் கேட்ட ஹீரோ இருந்துக்கிட்டு செம கோவமாக சொல்கிறான். நீ ஏற்கனவே ஹீரோ நீ வைஃபாக இருந்தப்பவே இந்த பொண்ணோட நீ தொடர்பு இருந்து அந்த குழந்தையும் பெற்றிருக்க. அப்படி இருக்கும்போது ஹீரோனை பற்றி தப்பாக பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்குறான். ஹீரோ அந்த அசிஸ்டண்ட் பொண்ணை பார்த்து உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இல்லையா, ஃப்ரெண்டுன்னு நம்பி பழகினவளை வந்து ஏமாற்றிட்டேன், இப்போ வந்து அவளை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்து இங்கே வா, இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பொறாமையில வயிறே எரியுது. எப்படி வந்து ஹீரோனுக்கு இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆள் கிடைச்சான், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் படுறா. அதுக்கப்புறம் அவனுடைய ஹஸ்பண்டை திட்டிக்கிட்டே இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்துக்கிட்டே மிரட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் சில டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்து போடுறாங்க. அப்போ ஹீரோன் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லலை. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு இதில் நன்றி சொல்ல என்ன இருக்குது, நீ என் பையனோட அம்மா தானே, அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கிட்ட ஹீரோனிக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க. அப்போ குழந்தை வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கூப்பிட்றான். அதை கேட்ட ஹீரோவுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தை எனக்கு பசிக்குது, பால் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சரி நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பால் கலக்க போகிறான். குழந்தை பால் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. தண்ணி அதிகமாக ஊற்றுறான், பால் பவுட்ரு கொஞ்சமாக போடுறான். குளிக்க பார்த்து அது பால் மாதிரி இல்லாமல் வெறும் பஸ்தண்ணி மாதிரியே இருக்குது. அதை பார்த்து ஹீரோனுக்கு சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் இல்லை, அவ்வளோ தண்ணி ஊற்றணும், இவ்வளோ பால் பவுட்ரு போடணும்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோவை மறுபடியும் முயற்சி பண்ணுறான், ஆனால்
பாதி பவுட்ரு வந்து கீழே சிந்திடுது. அதுக்கப்புறம் ஏதோ குழப்பம் பண்ணி சின்ன பால் குழுக்கிற வேலையை வந்து பெரிய கலாட்டாவாக மாற்றிடுறான். ஹீரோ கலக்கின பாலை பார்த்துட்டு அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வேலைக்காரிக்கிட்ட கொடுத்து இதை கீழே ஊற்ற சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கற்றுக் கொடுக்குறா, முதல்ல இவ்வளோ தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் இவ்வளோ பால் பவுட்ரு சேர்க்கணும், அதை பார்த்து ரொம்ப பலமாக குலுக்கக்கூடாது, இப்படி தான் மெதுவாக கலக்கணும்னா போதும்னு சொல்கிறா. கீழே கொஞ்சம் ஊற்றி பார்த்தா அந்த அளவுக்கு சூடாக இருந்தால் குழந்தைக்கு கொடுக்கலான்னு சொல்கிறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு புதுசாக பால் வந்து அவனே ரெடி பண்ணி குழந்தைக்கு எதுவுமே கொடுக்குறான். குழந்தைய முழுசாக குடிச்சிட்டு அதை பார்த்து ஹீரோன் வந்து மனசுக்குள்ளே இப்போ அப்பாவும் பையனும் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இங்கேருந்து கிளம்பணும் நினைக்கிறேன். அதுக்கு ஹீரோ கிட்ட நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். அது கேட்ட ஹீரோ வந்து அதிர்ச்சி ஆகிறான். வீட்டுக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கிராமத்துக்கே போயிட்டேன், என்னுடைய பொருள் எல்லாமே இன்னும் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்குது, அதனால் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் குழந்தைய நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோவும் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் இப்போ குழந்தை வந்து தனியாக இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை வந்து திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன ஆச்சுன்னு பதறி போகிறான். அதுக்கப்புறம் குழந்தை முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கா. பால் பவுட்ரு வந்து கீழே சிதறி போயிருக்கு. அதை பார்த்த ஹீரோக்கு என்ன பதட்டமாகறான். ஹீரோ கீழே சிதறி போயிருக்க பால் பவுட்ரு எல்லாமே சுத்தம் செய்ய போகிறான். அந்த நேரத்தில் குழந்தை கீழே இறங்கி வந்து அந்த பால் பவுட்ரு கூட விளையாட ஆரம்பிக்கிறான். பால் பவுட்ரு எல்லாமே கீழே சிதறி போயிருக்கு. அது வந்து ஹீரோ மேலே வந்து அழுக்காக்கிடுறான். ஹீரோ ஒரு பக்கம் சுத்தம் பண்ண, அந்த குழந்தை இன்னொரு பக்கம் வந்து சேட்டம் பண்ண பெரிய கலாட்டாவே பண்ணுறான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் உள்ளே வந்து பாஸ் பால் டப்பாவை கழுவி வச்சுட்டேன்னு சொல்கிறான். உள்ளே வந்து இந்த சீனை பார்த்து திருப்பி அடக்க முடியாமல் நிற்கிறான். உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு மரியாதையை வாயை முடிக்கிட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு அவனை விரட்டுறான். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு கதை சொல்லி கஷ்டப்பட்டு அவனை தூங்க வைக்கிறான். இங்கே ஹீரோனி வந்து அவளுடைய பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அங்கே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாகவே மாறி இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட பொருளுங்க, அவளுடைய ஃபேமிலி ஃபோட்டோன்னு எங்கே பார்த்தாலும் அவள் பொருளுங்களாவே இருக்குது. அதை பார்த்து ஹீரோனிக்கு மனசே ரொம்ப வலிக்குது. ஒன்றில் வந்து அந்த வீட்டை ஹீரோனியும் அவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பணம் போட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாமே ஹீரோனிக்கு தான் வந்து சேரணும். ஹீரோனி வந்து அவனுடைய வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறா. அதே நேரத்தில் அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்கே வரான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வீடு என்னோடதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அதுக்குள்ளே போலீஸும் வந்துடுறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு சாரி சார், டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடு வந்து உங்களுடைய எக்ஸ் ஒய்ஃபுக்கு தான் சொந்தமாகும், அதனால் நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் இருந்துக்கிட்டு இன்னும் சத்தம் போட ஆரம்பிக்கிறான், இந்த வீட்டில் பாதி பங்கு என்னோடது, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனி அமைதியாக, ஆனால் இந்த வீடு முழுக்க என் பேரில் தான் பதிவு பண்ணியிருக்கு, சட்டப்படி இது என்னோட வீடுன்னு சொல்கிறேன். அப்போ தான் வந்து அந்த எக்ஸ் ஹஸ்பண்டு பதறி போகிறோம். எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வந்து புதுசாக குடியேறி வந்திருக்காங்க, எப்படி எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும்னு கேட்குறேன். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் உன் அம்மாவையே பிடிச்சிக்கிட்டு சுற்றுற, அம்மா பையனை மரியாதை வீட்டை விட்டு காலி பண்ணிடுங்க, வெளியே போங்கன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் அப்படியே அவனுடைய அம்மாவை அங்கே வந்துடுறாங்க. என்னடி இங்கே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு குழந்தை பிறக்காது, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற, அவமானப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் மாமியார், இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோனி கிட்ட வர்றாங்க. உனக்கு குழந்தை இல்லையே, இந்த வீடு வந்து உனக்கு எதுக்கு, மரியாதையாக வெளியே போ, நாங்கள் இந்த வீட்டில் இருப்போம் சொல்கிறாங்க. அது கேட்டு ஹீரோனி ரொம்ப கோவம் வருது. ஆனால் அவள் அமைதியாக, டைவர்ஸ் ஆனப்போ உங்கள் பையன் தான் இந்த வீட்டை எனக்கு தரேன்னு சொன்னார், அப்படி இருக்கும்போது இந்த வீடு எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவங்க மாமியார் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எப்படி இவ்வளோ ஈஸியாக இந்த வீட்டை உனக்கு கொடுக்க முடியும், இதுலேயும் என் பையனுக்கும் பங்கு இருக்குது, இப்போ வந்து சட்டப்படி அவனோட ஒய்ஃப் வந்து இந்த பொண்ணு தான், அதனால இந்த வீடு வந்து எங்களுக்கு தான் சொந்தம், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம ஹீரோ தான் அங்கே என்ட்ரி கொடுக்குறோம். இப்போ வக்கீல் சொல்கிறாரு, உங்கள் பையன் தான் டிவோர்ஸ் ஆனதுக்கு காம்படிஷனாக ஹீரோனிக்கு இந்த வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு, அதனால சட்டப்படி இந்த வீடு வந்து ஹீரோனிக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அதனால நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா வந்து கோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஹீரோ முன்னு வந்து, உங்களுக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், 1 மில்லியன் பணம் கூட தரேன், அது வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க, இல்லைன்னா கோர்ட்டில் சந்திப்போம், சட்டப்படி இந்த வீடு வந்து நிச்சயமாக ஹீரோனிக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறான். எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மதிப்பை விட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப முக்கியம், ஒருவேளை இவன் தான் அந்த பெரிய தொழிலதிபர் மிஸ்டர் கோவா இருந்தால் அவனுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால உடனே மனசை மாற்றிக்கிட்டு சரி நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டு முழுக்க ஹீரோனி பேரில் தான் எழுதி கையெழுத்து போடுறான். ஹீரோவும் நான் சொன்ன மாதிரி 1 மில்லியன் பணம் உனக்கு வந்து சேரும், இப்போ வந்து நீயும் உங்கள் அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்கிறான். வேறு வழியே இல்லாமல் அங்கே 3 பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கடைசியாக வந்து இந்த வீடு ஹீரோனிக்கே சொந்தமாயிடுது. ஹீரோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து ஹீரோனி கிட்ட கொடுத்துட்டு, இனிமேல் இந்த வீடு உனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி, ஆனால் இங்கே பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் அவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ஃபோனில் பேசிக்கிட்டு போனார், அப்போ அவர் இந்த வீட்டுக்கு வந்து சண்டை போட போகிறாருன்னு கேட்டேன், அதனால தான் வந்து என்ன நடந்துருக்கோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே இங்கே வந்தேன்னு சொல்கிறான்.
அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் டேக்ஸியில் தான் கிளம்புறாங்க. இதெல்லாம் எக்ஸ் ஹஸ்பண்டும் அவனுடைய ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோனி ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சோம். ஆனால் அவன் டேக்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறானா, கண்டிப்பாக அவன் ஏழையாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. சரியான இடத்துல தான் போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தை அசிஸ்டண்ட்டை உட்கார வச்சுட்டு அவன் மூஞ்சி ஃபுல்லாக ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் மூஞ்சி ஃபுல்லாக ஒட்டுப்பட்ட ஸ்டிக்கரோடவே அசிஸ்டண்ட் பரிதாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோனி வந்து சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து நீங்கள் போயிட்டு மூஞ்சி கழிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு முதல்ல பேச ஆரம்பிக்கிறா. குழந்தை இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டான். அவன் முழுசாக உங்ககிட்ட க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அதில் போகிற நேரத்தில் அசிஸ்டண்ட் அங்கே வந்து அங்கேருந்து கண்ணாடியில் மோதிக்கிறான். அந்த சத்தத்தால் 2 பேரும் பேச வந்த வார்த்தையை வந்து நிறுத்திடுறாங்க. அந்த நைட்டு குழந்தை ஹீரோனி கூட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோ அந்த ரூமு பக்கம் வரான். ஆனால் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்தேன்னு சொல்லாமல் இந்த பக்கம் ஒரு வேலையை இருந்துச்சு, அதுதான் அப்படி வந்தேன், உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தேன்னு சொல்கிறான். உடனே குழந்தை வந்து ஹீரோவை பார்த்துட்டு அப்பா நீங்களும் என்னோட சேர்ந்து விளையாடுவீங்களான்னு சொல்லிட்டு பாசமாக கேட்குறான். அதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக விளையாடுவேன் சொல்லிட்டு அவனோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தை அப்பா இன்னைக்கு நீங்கள் என்னோட தான் தூங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். ஹீரோனி வந்து இல்லை செல்லம் அப்பாவுக்கு வேலை இருக்கும், அவரை போக விடுன்னு சொல்கிறான். ஆனால் குழந்தை விடவே மாட்டான். அதனால ஹீரோ சரி குழந்தை தூங்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பெட் மேலே படுத்துக்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறான் குழந்தை தூங்கிட்டதுமே நான் அமைதியாக இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தை தூங்கும்போதே ஒரு கையில் ஹீரோனியும் இன்னொரு கையில் வந்து ஹீரோவும் பிடிச்சிக்கிட்டே தூங்குறான். ஹீரோ எழுஞ்சி போடலான்னு பார்க்குறான். ஆனால் குழந்தை வந்து கையை விடவே மாட்டேங்கிறா. அதனால 2 பேரும் அப்படியே அந்த பெட் மேலே படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து குழந்தை கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோனையும் 2 பேருமே படுத்துக்கிட்டு அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் 3 பேரும் வந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கோமே சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோனி 2 பேருமே கண்ணை திறக்கிறாங்க. எழுந்து பார்த்தா 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக படுத்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்துமே 2 பேரும் ஒரே சங்கடமாயிடுது. உடனே எழுந்து உட்கார முயற்சி பண்ணுறாங்க. அந்த அவஸ்தை வந்து 2 பேரும் கை மறுபடியும் வந்து ஒன்னோட ஒன்று டச் ஆகுது. அதனால இன்னும் சங்கடமாகிடுறாங்க. ஹீரோ உடனே நிலைமையை சமாளிக்க நான் போயிட்டு உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட அம்மா இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு பதட்டமாக சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோனி வந்து கவலைப்பட்டுக்கிட்டே ஹீரோ கிட்ட என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் போயிட்டு வர வரைக்கும் குழந்தைய நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்படி கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறா. ஹீரோவும் வேணும்னு நான் உன்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வேணாம் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கும் ஹீரோவுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறா. ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை வந்து பார்க்குறா. அவங்க அப்பா கால் வந்து கட்டு போட்டிருக்காங்க. நல்ல வேலையே பெரிய ஆபத்து எதுவும் ஆகலை. அங்கே இருந்த ஃபேமிலி எல்லாருமே இப்போ பரவாயில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அம்மா இருந்துக்கிட்டு அவளை பார்த்து உனக்கு டிவோர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஸோ நீ சீக்கிரமாக உனக்கான ஒரு ஹஸ்பண்டை தேடிக்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வேணும்னா நான் வந்து உனக்கு ஒரு பிளைண்ட் டேட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோனிக்கு வந்து உடனே ஹீரோ மேலே தான் கோவம் வருது. ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இங்கே ஹீரோ வந்து குழந்தைய கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். அதை பார்த்த எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. பாஸ் அவருடைய பையனை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனிக்கு தான் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவள் இருந்துக்கிட்டு இப்போ பரவாயில்லை, குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு குழந்தையுடைய ஃபோட்டோ அனுப்புகிறான். அதே நேரத்தில் அசிஸ்டண்ட் வந்து பாஸ் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோவும் குழந்தைகிட்ட நீ இங்கே இரு, அப்பா மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். ஆனால் குழந்தை நானும் வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ காலை பிடிச்சிக்கிட்டே அடம் பிடிக்கிறான். அதனால ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி வான்னு சொல்லிட்டு அவனையும் வந்து கூட்டிகிட்டு மீட்டிங்க்கு போகிறான். அதை பார்த்து எம்ப்ளாய் என்னமே ஆச்சரியப்படுறாங்க. பாஸ் வந்து பையனை மீட்டிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு பேசிக்கிறாங்க. இது நல்ல விஷயம், பாஸ் இப்போ குடும்ப வாழ்க்கையை முக்கியமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு போலன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீட்டிங் வந்து நடக்கும்போதே குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த கூட்டத்தில் இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் இருந்துக்கிட்டு நான் ஒரு அப்பந்தான், குழந்தைய எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஹீரோக்கு எதுவுமே சரியாக தோணலை. கடைசியில் அவன் ஹீரோனிக்கு தான் ஃபோன் பண்ணுறான். குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு ஒரு வேளை டைப்பர் நினச்சி இருக்கும், அது டைப்பரை மாற்றி பார்த்தியான்னு கேட்குறான். அது கேட்ட ஹீரோ வந்து அதிர்ச்சியாக என்ன டைப்பரை மாற்றணுமான்னு கேட்குறான். ஹீரோனையும் உடனே அப்படி தானே செய்யணும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சரி நான் மாற்றி பார்க்குறேன்னு சொல்கிறான். அது உடனே ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட டைப்பர் வேணும்னு சொல்கிறான். உடனே அங்கே எம்ப்ளாய் எல்லாருமே ஓடி போயிட்டு நிறைய பிராண்டில் வந்து டைப்பர் வாங்கிட்டு வராங்க. ஒருத்தர் வந்து பாஸ் என்கிட்ட கொடுத்தா நான் வந்து மாற்றிடுறேன்னு சொல்கிறான்.
ஆனால் ஹீரோ வேணாம் என் பையனுக்கு நானே மாத்துறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூக்கை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு டிரைவர் மாற்ற ஆரம்பிக்கிறான். அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், பாஸ் இதை கொண்டு போய் நான் இதுக்கடியில் குழந்தை இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் காலாலே ஒதைக்கிறான். அந்த முழு ஆஃபீஸுமே இந்த சீனை பார்த்து ரசிக்குது. இது எல்லாம் காமெடியாக வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோனையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் அவளோட அம்மா அங்கே வந்துட்டு எதுக்கிட்டே இவ்வளோ சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோன் இருந்துக்கிட்டு ஃபோன் கட் பண்ணுறா. ஸோ அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்புகிறா. அவங்க அம்மா கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தா, அதை பார்த்தா சிரிச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க அம்மா விட மாட்டாங்க. உனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு, இன்னும் இப்படி வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறது இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு ஹென்ஸ்லி இருக்காளே, அவளுடைய கசினை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போய் பாருன்னு கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோனுக்கு ஒரு பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒரு முறை ஹென்ஸ்லின்ற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா. அவன் ஒரு ஆளை காதலிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் அந்த ஆள் ஹீரோனி மேலே தான் காதலாக இருந்தான். அவகிட்டயே கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால கோபமான ஹென்ஸ்லி வந்து ஹீரோனை சிக்க வைக்க ஒரு பிளான் போட்டு இருந்தா. அவளுக்கு ஏதோ ட்ரக்ஸ் கொடுத்து ரூமுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. அதே ரூமுக்குள்ளே இன்னொருத்தனை அனுப்பியிருக்காங்க. ஹீரோனிக்கா அந்த யாருன்னே தெரியாது. ஆனால் அது ஹீரோ தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கதையில் காட்டுறாங்க. அந்த ஞாபகம் வந்துமே ஹீரோன் இருந்துக்கிட்டு, வேணாம்மா இப்போதைக்கு அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகிற ஐடியா எனக்கு இல்லைன்னு சொல்கிறா. இங்கே ஹீரோ அவனுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அவனோட பாட்டிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கான். அதனால தேவையான ட்ரெஸ்ஸை எல்லாமே எடுத்து வைக்கிறான். ஆனால் குழந்தை இருந்துக்கிட்டு சேட்டை பண்ணி அடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வெளியே எடுத்து தூக்கி போடுறான். ஹீரோ இருந்துக்கிட்டு, டே செல்லம், அங்கே நம்ம பாட்டி இருக்கிற ஊரில் தான் உங்கள் அம்மாவும் இருக்காங்க. நீ நல்ல பையனை அமைதியாக இருந்தால் உங்கள் அம்மாவை காட்டுன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே குழந்தை குதிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான். குழந்தை அம்மா அம்மான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோவுக்கு சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் தேவையான பொருளுங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. இங்கே ஹீரோனி மட்டும் ஒரு விதமாக இருக்கா. ஹீரோக்கிட்ட இருந்து ஃபோன் வரல, மெசேஜும் வரல நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ளே ஏதோ வருத்தப்படுறா. அடிக்கடி ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய கவனக்குறைவில் தண்ணி கூட கீழே சிந்திடுறா. அதை பார்த்து அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, இவளுக்கு என்னாச்சு, ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அவன் ஃபோன் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஒரு கால் வருது. அதில் வந்து கோவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேர் தான் எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோனிக்கு அவசரமாக ஃபோன் எடுத்துக்கிட்டு ஓடுறா. அதை பார்த்து அவங்க அம்மா உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, எனக்கு என்னமோ தோணுது, அவன் நம்ம பொண்ணு வந்து யாரையோ காதலிக்கிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஹீரோ ஃபோனில் வந்து, நாங்கள் இப்போ உன் ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம், உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, வருவியான்னு கேட்குறான். ஹீரோனியும் உடனே சம்பளிச்சுக்கிட்டு அவனை சொன்ன இடத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறா. திடீர்னு அங்கே இருந்துக்கிட்டு ஹென்சி வந்துடுறா. அவள் வந்து ஹீரோனியை பார்த்து, உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி உன் ஹஸ்பண்ட் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாராமா சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல ஆளை பிளைண்ட் டேட்டுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வரியான்னு கேட்குறா. அதை கேட்டு ஹீரோனிக்கு கோபம் வருது. ஏன்னா ஹென்சி முன்னாடி செஞ்ச துரோகம் அவளுக்கு எல்லாமே ஒன்றும் ஞாபகமாக இருக்குது. அதனால உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அந்த நேரத்தில் குழந்தை ஓடி வந்து அம்மான்னு சொல்லிக்கிட்டு அவளுடைய காலை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அதை பார்த்து ஹென்சி ஒன்று கேலி பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடி இது, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த குழந்தை உன்னை அம்மானு கூப்பிடுது சொல்லிட்டு கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹெல்லி அவனை பார்த்துட்டு அதிர்ச்சியோடு, என்ன இவர் தான் உன்னுடைய ஹஸ்பண்டாக சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனையும் அமைதியாக ஆமான்னு சொல்கிறா. அதுக்கு ஹென்லி, அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, அது நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹென்லி வந்து ஆமான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு, சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாமான்னு சொல்லிட்டு ஹீரோனையும் குழந்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறான். அந்த நேரத்தில் ஹென்லிக்கு வந்து ஒரு பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஹீரோ வந்து செம்மையாக குடிச்சிட்டு ஒரு ரூம் என்ன வந்து கேட்டிருப்பான். அப்போ வந்து இந்த ஹென்லி தான் வேணும்னா ஹீரோனி இருந்த ரூம் என்ன சொல்லி அனுப்பியிருக்கா. அதனால் வந்து அன்றைக்கி நைட்டு ஹீரோவும் ஹீரோனியும் ஒரே ரூமில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒன்று வந்து இன்னும் ஹீரோ ஹீரோனிக்கு வந்து தெரியாது. இந்த எல்லா சம்பவத்தையும் காரணம் இந்த ஹென்லி தான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனியும் குழந்தையோடு சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோனிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த ஹென்லிக்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தூரமாகவே இரு, ஏன்னா அவளுடைய கேரக்டரே சரியில்லைன்னு சொல்கிறான். அது கேட்டு ஹீரோனிக்கு மனசுக்குள்ளே நான் நினச்சது அப்படியே இவர் எப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனி இருந்துக்கிட்டே, சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. உடனே குழந்தையுடைய முகம் இருந்துக்கிட்டு சுருங்கி போகுது. அம்மா அம்மான்னு அழ ஆரம்பிக்கிறான். குழந்தை அழுத பார்த்து ஹீரோ இருந்துக்கிட்டு, சரி நான் உன்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வரேன்னு ஹீரோனி கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இறக்கி விட்டான். அந்த நேரத்தில் ஹீரோனி அம்மா வந்து அங்கே வந்துடுறாங்க. ஹீரோனி உடனே ஹீரோவையும் குழந்தையும் அனுப்பி வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா ஏற்கனவே சந்தேகமாக வந்து, அந்த பையனோட நீ ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்க கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, அம்மா என் ஃப்ரெண்டோட பையன் சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் இன்னும் போகல. அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனி இருந்துக்கிட்டு ஃபோனில் குழந்தை
இருந்துக்கிட்டு இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கவலையாக பேசிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்து அவங்க அம்மா இருந்துக்கிட்டு மறுபடியும் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இருந்துக்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தாம்மான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அப்படியா, அப்போனா உன்னுடைய ஃப்ரெண்டை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அவரை மீட் பண்ணணும்னு சொல்கிறா. ஹீரோனியும் சொல்கிறேன் ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ ஹீரோயினி குழந்தை 3 பேரும் சேர்ந்து ஒரு பெண்ட்லேருந்து தான் போகிறாங்க. அங்கே 3 பேரும் சேர்ந்து நிறைய விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரே லாலிபாப்பை 3 பேரும் மாறி மாறி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக க்ளோஸாக இருக்காங்க. அவங்கள பார்த்தா ஒரு சந்தோஷமான ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ இருந்துக்கிட்டு நாளைக்கு என் பாட்டிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோனியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி வரேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ குழந்தைய கூட்டிக்கிட்டு அவன் பாட்டி வீட்டுக்கு தான் வரான். அந்த நேரத்தில் வந்து ஹென்லியும் இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அவளை கொஞ்சம் கூட கவனிக்காமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுறான். அப்போ ஹென்லியோடைய அப்பா இருந்துக்கிட்டு அவகிட்ட நம்ம முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து ஹீரோ கையில் தான் இருக்குது, நீ அவங்ககிட்ட பேசி வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹென்லியும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா. இங்கே ஹீரோ குழந்தைய எடுத்து மட்டும் பாட்டிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பேரனை பார்த்த பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறேன். அதை கேட்டால் பாட்டி உடனே சரி என் மருமகளை எப்போ கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குழந்தைய அம்மா யாருன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறான். அதை கேட்ட ஹீரோவுக்கு ஹீரோனி தான் பெற்ற ஞாபகம் வந்து சிரிக்கிறான். நேரத்தில் ஹென்லி பாட்டி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இங்கே வந்திருக்கா இல்லையா, அவள் தான் சொல்லிட்டு ஹீரோனி பற்றி சொல்கிறா. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அந்த பொண்ணா ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுறா, அவள் என் மருமகளாக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு ஹென்லி கிட்டே நீ இன்னும் ஏன் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க சைட்டாக கேட்குறான். அதுக்கப்புறம் ஹென்லி இருந்துக்கிட்டு இல்லை அங்கிள் நான் ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்தேன்னு சொல்கிறான். அப்புறம் குற்ற உணர்ச்சியில் அன்றைக்கி நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அன்றைக்கி உங்களை வந்து அந்த ரூமுக்குள்ளே அனுப்புனது பிளான் பண்ணி இல்லை, என் ஃப்ரெண்டு மேலே இருந்த கோவத்தினால தான் அவளுடைய ரூம் நம்பரை கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறேன். அதை கேட்ட ஹீரோவுக்கு திடீர்னு ஆச்சரியப்படுறான். அப்படின்னா அன்றைக்கி நைட்டு என்னோட ரூமில் இருந்தது ஹீரோனி தானான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். ஹென்லி சொன்ன உண்மையை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அன்றைக்கி நைட்டு என் கூட இருந்தது ஹீரோனி தானான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறான். அதே நேரத்தில் பாட்டி ஹீரோனிக்காக ஒரு கிஃப்ட் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ இருந்துக்கிட்டு அதை என்கிட்ட கொடுங்க பாட்டி, நான் அவகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறான். இங்கே ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து ஆராய்ச்சி சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதை பார்த்த உடனே அவள் ஃபோனை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போய் பேசுகிறா. அதை பார்த்து அவங்க அம்மா உடனே சந்தேகப்படுறாங்க. பாருங்கள் ஃபோன் வந்த உடனே தனியாக போயிட்டா, கண்டிப்பாக ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோனி ஃபோன் எடுத்துக்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கோம், சீக்கிரம் வெளியே வான்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அவள் பதறி வெளியே ஓடி வர. என்னாச்சு குழந்தைக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு கவலையை கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறான். ஆனால் நேற்று நைட்டு முழுக்க உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ் தான் எடுத்து கொடுக்குறான். இது உனக்காக தான் சொல்கிறான். அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் இருக்குது. ஹீரோனி அதை பார்த்து இது விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. உண்மையிலே வந்து ஹீரோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் தான் சூஸ் பண்ணி அவளுக்காக வாங்கியிருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோனி வந்து அவங்க அம்மா வெளியே வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோனி இருந்துக்கிட்டு இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோவை பார்த்ததுமே நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ சமாளிக்கிறதுக்காக நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் போகிற வழியில் தான் வந்தேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோனி அம்மா இருந்துக்கிட்டே சரி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் குழந்தை இருந்துக்கிட்டே பாட்டின்னு சொல்லிட்டு அல்வா கொடுக்குறான். அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அட இந்த தங்கக்குட்டி என்னை வந்து பாட்டின்னு கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு சொல்லிக்கிட்டே குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு உள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோனி அப்பா இருந்துக்கிட்டு குழந்தைய பார்த்து இந்த குழந்தை யாருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இது நம்ம பொண்ணோடைய ஃப்ரெண்டு பையன்தான்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ உள்ளே வந்து எல்லாக்கிட்ட மரியாதையாக வணக்கம்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் நிறைய கிஃப்ட்டுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அது எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் பார்த்த ஹீரோனி அம்மாவுக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷமாக வருது. அவங்க அம்மா ஹீரோனி கிட்ட மெதுவாக உண்மையாகவே இவ தான் என்னுடைய ஃப்ரெண்டாக சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோனி ஆமாம்மா இவ தான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா மனசுக்குள்ளே ஃப்ரெண்டு மட்டும் இருந்தால் இப்படி கண்ணாலேயே இவ்வளோ அன்பாக காட்டுவானா சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோனி வந்து பார்க்கும் பார்வையிலே ஏதோ ஒரு பாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா இருந்துக்கிட்டு சரிப்பா இந்த குழந்தை எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு இவனோட அம்மா சின்ன வயசுலேயே இருந்துட்டாங்க ஆண்டி, அதனால தான் நான் தனியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முழு கதையும் சொல்கிறேன். அதை கேட்டு ஹீரோனி அம்மா இருந்துக்கிட்டு ஐயோ பாவம் நீ இவ்வளோ நாளாக தனியாக குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்கியான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ பின்னாடி நிற்கிற நம்ம ஹீரோயின் வந்து என் பேரை மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு சைகையாக காட்டுறா. ஹீரோனுடைய அம்மா வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, பரவாயில்லப்பா நீ இவ்வளோ பொறுப்பாக வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா குழந்தைக்கு பசிக்கும் வாங்க எதா
ஏதாச்சும் சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போயிடுறா. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்கவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரி குழந்தைக்கு தூக்கம் வருது, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறா. உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நீ வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்க, அவங்க வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை, இப்போ எங்கே கிளம்ப போகிறீங்க, யாருமே எங்கே போக வேணாம், இன்னைக்கு இங்கே தங்கிக்குங்க சொல்லிட்டு குழந்தைய இங்கே தூங்க வைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்து தூங்க வச்சுட்டு ஹீரோயினும் தனியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயின் எங்கள் அம்மா ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு அவங்க பேசுனது எந்த தப்புமே இல்லை, நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோனி என்னடா இவன் உளறிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டில் வந்து ஹீரோ ஏதோ வேலையை பிஸியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினி வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு குழந்தைக்கு ஒரு நல்ல டீச்சர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது கேட்ட உடனே ஹீரோனி முகமே வாடி போகுது. டீச்சர் வந்துட்டா குழந்தை வந்து அவங்ககிட்டயே ஒட்டிக்குவானேன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினி குழந்தைக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் போய்ட்டு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன். அங்கே போயிட்டு ஃப்ரெண்டை சந்திச்சு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டுக்காரி ரொம்பவே ஸ்மார்ட், உடனே புரிஞ்சுக்கிறா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ உன்னை லவ் பண்ணுறாரு, அதனால தான் உன்னை வந்து எப்பவுமே அவர் பக்கத்துலேயே வச்சிருக்குன்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோன் இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவன் பையனை பார்த்ததுக்காக தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இல்லை, அவர் பையனுக்காக மட்டும் இல்லை, உன்னை அங்கேயே வைக்கல, கண்டிப்பாக அவர் உன்னை காதலிக்கிறாரு, உனக்கு தான் புரியலன்னு சொல்கிறா. 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு நான் சொன்னது சரிதான், நான் இவ்வளோ தூரம் வந்து உன்னை பிக்கப் பண்ண வராரு பாரு, கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் வந்தேன், வாங்க நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு இல்லை தேவையில்லை, அவளை மட்டும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனியை மட்டும் ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறா. ஹீரோனி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்புகிறேன், நான் சொன்னது சரிதானே, அவர் உன்னை காதலிக்கிறாரு, உனக்காக எவ்வளோ மரியாதையாக கார்டு ஒரு திறந்து விட்டாருன்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு கிண்டலில் மெசேஜ் பண்ணுறா. அதை பார்த்து ஹீரோனியே ஃபோனை உடனே கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்குறா, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு குழந்தை உன்னை தான் தேடிக்கிட்டே இருந்தான், அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு குழந்தை எப்போ தேடினான் பாஸ், நீங்கள் தானே தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோனி வந்து உங்கள் லேப்டாப்பை கொஞ்சம் தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ வந்து என் லேப்டாப்பா எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் கொஞ்சம் வேலையை சர்ச் பண்ணோம் கொஞ்சம், அதனால தான் கேட்குறேன்னு சொல்கிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு சரி என்னுடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு உங்கள் லேப்டாப்பையே கொடுக்குறீங்களே, வேறு ஏதாவது இருந்தால் அதையே கொடுங்க, முதல்ல முக்கியமான விஷயம் இதில் இருக்கலாம் இல்லவான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு பரவாயில்ல, இதில் இவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது அவளுக்கு புதுசாக இருக்கிற மாடலு, எப்படி யூஸ் பண்ணணும் சரியாக தெரியாமல் கொஞ்ச நேரம் குழப்பமாக உட்காந்து பார்க்குறா. அது புரிஞ்ச ஹீரோ இருந்துக்கிட்டு அவள் பக்கத்துலேயே வந்து உக்காந்துச்சு அவள் எப்படியெல்லாம் வேலை தேடுறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சில விஷயங்கள் தெரியலன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதுமே அதையே ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கிட்ட க்ளோஸாக வந்து உக்காடுறான். இது வந்து இங்கே ஓப்பன் பண்ணணும்னா அதை அங்கே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ இவளுக்கிட்ட வந்து பேசுறதுல ஹீரோனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்க, இன்னும் இங்கே இருந்தால் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு வேலை தேடுறதுக்கு பதிலாக எங்கள் கம்பெனிலேயே வேலை செய்யலாமேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோன் இருந்துக்கிட்டு வேணாம், என்ன நானே பார்த்துவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. நெக்ஸ்ட் டே வந்து புதுசாக ஒரு கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு போகிறா. ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாம் உங்களை மாதிரி டிவோர்ஸ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கையை சரியாக மேனேஜ் பண்ண முடியல, அப்படி இருக்க எங்கள் கம்பெனியில் எப்படி வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் தேவையில்லை, நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் கூட பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால வருத்தமான நம்ம ஹீரோனி வந்து அவரோட ஃப்ரெண்டை சந்திச்சு எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக என்னோட திறமையை கூட பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனச்சுடிஞ்சு சொல்கிறா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, அதெல்லாம் வேறே, நீ எதுக்கு அப்படிப்பட்ட கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போன, இந்த விஷயத்தில் வந்து நீ ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாமே, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு இப்போதைக்கு இந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்ல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து ஆன்ட்டி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் உங்களுக்கு சமையல் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வேலை செய்கிறவங்க வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப டேஸ்ட் பார்ப்பான்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே சமைக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கு சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. ஒரு வாய் தான் சாப்பிட்டு பார்த்த உடனே இன்னைக்கு யார் சமையல் பண்ணது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோனி வந்து நான் தான் சமைச்சேன்னு சொல்கிறான். அதுக்கு ஏற்றமே ஹீரோ வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லாத்தையுமே ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து மெய்டிங்க எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து சாதாரணமாக ஹீரோ இவ்வளோ விருப்பமாக சாப்பிட மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் வா உன்னோட வந்து பேசணும்னு சொல்லிட்டு அவளை வந்து ஸ்டடி ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் நேற்று வந்து நீ வேலைக்கு தேடிக்கிட்டு இருந்தல்ல, இன்றைக்கி இன்னும் 2-3 கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனையும் சரின்னு சொல்லிட்டு சில கம்பெனிக்கு கூட அப்ளை பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டே கேட்குறான் எந்த மாதிரி வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான்.
அதுக்கு ஹீரோனி வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை தான் தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு வேறு எங்கேயோ தேடுறதுக்கு பதிலாக என் கம்பெனிக்கே வந்துடலாமே, நல்ல சம்பளம் தரேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு சரி என் கம்பெனியில் வேண்டான்னா பரவாயில்லை, என்னோடய ஃப்ரெண்டோட கம்பெனியாவது வேலை வாங்க தரேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோனி இருந்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. ஹீரோனி நடந்த விஷயத்தை எல்லாமே அவள் ஃப்ரெண்டுக்கார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கா. அதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரு ஹீரோ உனக்காக இவ்வளோ நல்ல ஆஃபர்லாம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் ஏன் நீ வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்குறா. அந்த நேரத்தில் வந்து ஹீரோ அங்கே வந்துடுறா. அவனை பார்த்த உடனே ஹீரோனி வந்து அவசரமாக கால் கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி நான் போயிட்டு குழந்தைக்கு பால் கலக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போகிறான். ஆனால் உண்மையிலே வந்து அவன் கொஞ்சம் குறும்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோனி வந்து அவனை கவனிக்கணும்னு நினச்சிக்கிட்டு சுத்தண்ணி எடுக்கும்போது கவனம் இல்லாத மாதிரி நடித்து அவன் கையிலே கொஞ்சம் சுத்தண்ணி ஊற்றிக்கிறான். உடனே சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் கேட்ட உடனே ஹீரோனி பதறி போய் ஓடி வந்து என்னாச்சு கைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து பஸ்தனில் வைக்கிறா. ஹீரோவா வழி தெரியாத மாதிரி ஹீரோனியை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோனி வந்து அவனை கவனிச்சுட்டே இருப்பதுனால அவனுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வரான். அந்த நேரத்தில் வந்து மெய்டு உள்ளே வந்து சார் மெடிசன் சொல்லிட்டு மருந்து கொண்டு வராங்க. அதை பார்த்துமே ஹீரோனி இருந்துக்கிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுறா. ஹீரோ இருந்துக்கிட்டு டைனிங் டேபிள்லேயே போயிட்டு மோதிக்கிட்டு அடிப்பட்ட இடத்துல வந்து அவனுக்கு காயம் ஏற்பட்டது. மெய்டு மருந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து மறுபடியும் குழந்தைக்கு பால் கலக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நொண்டிக்கிட்டே வந்து வெளியே வரான். அதை பார்த்து ஹீரோனி இருந்துக்கிட்டு சாரி நான் உங்களை வேணும்னே அப்படி அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்க உள்ளே வந்ததுனால தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஹீரோவும் பரவாயில்ல நீ போய் தூங்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் படுக்க போகிறான். ஆனால் அவனால் சரியாக தூங்கவே முடியல. ஹீரோனி கூட சேர்ந்து இருந்த ஞாபகம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி யோசித்துக்கிட்டே இருந்தவன் வந்து கப்பல் எழுந்து உக்காரான். அப்போ தான் கையில் பட்ட காயத்தோட வலி உண்மையாகவே தெரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோ கீழே வந்து பார்க்குறான். அங்கே வந்து ஹீரோனி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் குழந்தைக்கிட்டே இன்னைக்கு எனக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது, நான் போயிட்டு வரேன், நான் வர வரைக்கும் நீ சமத்தா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் அவள் இன்டர்வியூக்கு தான் போகிறா. அங்கே இருந்தவங்கெல்லாம் ஹீரோவுடைய பிஸ்னஸ் பார்ட்னரு. அதுக்கப்புறம் ஹீரோனியை பார்த்ததுமே வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா வந்து முன்னாடி ஹீரோ வீடியோ கால் பேசும்போது ஹீரோனி வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. உடனே வந்து ரொம்ப மரியாதையாக மேடம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஹீரோனி இதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறா. அவங்க இருந்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தேகமே வருது, இவ்வளோ சீக்கிரமாக எப்படி வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதே நேரம் வீட்டில் ஹீரோ வந்து மெய்டு கேட்ட ஹீரோனி என்ன வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோனி வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா. இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. ஆனால் குழந்தை கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அவள் ரூம்லேயே போயிட்டு தூங்கிடுறா. ஸ்டே வந்து ஹீரோனி வேலை விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறா. மேக்கப் ஆர்டிஸ்ட்னால நிறைய பொருளுங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரா. அந்த நேரம் வந்து ஹீரோ அவன் ரூமில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோனி அவங்ககிட்ட போயிட்டு இன்றைக்கி மெய்டு வந்து சீக்கிரமாக தூங்கிட்டாங்க, கொஞ்சம் உங்கள் ஃபேஸை நான் வந்து மேக்கப் ட்ரை பண்ணி பார்த்துட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ முதல்ல புரியல என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, கொஞ்சம் வந்து மேக்கப் ட்ரை பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன்னு சொல்கிறான். ஹீரோவும் இருந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிறான். ஹீரோனி வந்து அவனுக்கு மேக்கப் போட ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் வந்து ஹீரோ அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் இருந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டா எப்படி மேக்கப் போட முடியும், கொஞ்சம் திறந்து வைங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபேஸில் மேக்கப் போடும்போது உங்கள் ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோனி திரும்பி வரா. ஹீரோ இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து அன்பாக பேசுகிறான். இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமாக சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து அவன் திடீர்னு இப்படி பேசுறது கேட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக அவனே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ஹீரோனி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுறான். நேற்று நைட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குறும்பாக கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு குழந்தை முன்னாடி இப்படி தான் பேசிங்களான்னு சொல்லிட்டு அவனே முறைக்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு நான் மேக்கப் பற்றி தான் கேட்டேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அப்போ ஹீரோனி இருந்துக்கிட்டு ஓ அந்த மேக்கப்பா அது நல்லதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே பதில் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி அமைதியாக இருந்தாலும் ஹீரோ அவளை கிண்டல் பண்ணுறதை வந்து நிறுத்தவே மாட்டான். இன்றைக்கி அவன் ஃபேஸில் மேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ரெண்டு பேருக்குள்ளே நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகவே போகுது. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து வா என் ஃபேஸில் மேக்கப் ட்ரை பண்ணிக்க சொல்லிட்டு அவகிட்ட வந்து கூப்பிட்றான். அப்போ ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே வேலை ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நீங்கள் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே இருந்தால் நான் எப்படி ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செல்லமாக குறை சொல்கிறான். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோனி குழந்தை கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வரான். அவன் ஹீரோனி கிட்ட பேச வரான். அதை பார்த்து குழந்தை இருந்துக்கிட்டு அம்மா சொல்லிட்டு ஹீரோனி வந்து கூப்பிட்றான். அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து சந்தேகம் வருது. உடனே அவன் ஹீரோ கிட்ட போயிட்டு கீழே ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு அது என் பையன், அவன் இந்த குடும்பத்துடைய வாரிசுன்னு சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்காரர் இருந்துக்கிட்டு சரி அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு யார்,
உனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு அவள் குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கா. இத்தனை நாளாக அவனோட சேர்ந்து குழந்தைய வளர்த்தேன், அதனால தான் இங்கே இருக்கான்னு சொல்கிறேன். அதுக்கு உடனே ஃப்ரெண்டுக்காரன் விடாமல் நிஜமாவே உனக்கு அவன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி எனக்கு அவன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு என்னுடைய வேலையை பார்க்க விடுன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரன் விடாமல் இன்னைக்கு நான் இங்கே தான் டின்னர் சாப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து சமைக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்காராங்க. சாப்பிடும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் அமைதியே இல்லாமல் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு சொல்லிட்டு அவனை திட்டுறான். ஆனால் அவன் வாயை மூடாமல் பேசிக்கிட்டே இருப்பான். வாவ், இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ நல்லா சமைப்பீங்களா, நான் யாருன்னு தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா சொல்லிட்டு ஓவராக பேசுகிறான். அதை கேட்ட ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ளே செம கடுப்பாகுது. மரியாதையாக சாப்பிட்டு கிளம்புடான்னு சொல்கிறேன். ஆனால் அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோனிட்டு இருந்துக்கிட்டு எனக்கு ஜாப் கிடைச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ ஆமாம் அவனுக்கு தான் முதல்ல வந்து சொல்லணும் போலன்னு சொல்லிட்டு பொறாமே நினைக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி சாப்பிட்டாச்சு இல்லை, இப்போ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்து கேட்குறான். அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு எங்கடா என்னை துரத்துறேன், இன்றைக்கி நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட வீட்லேயே சேர்ந்து இங்கே தங்க போகிறேன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோவுக்கு இன்னும் கோவம் வருது. இவன் ஒரு வேளை ஹீரோயினி கரெக்ட் பண்ணிடுவானு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட தனியாக வந்து உனக்கு ஹீரோனி மேலே எந்த இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவளை வந்து லவ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோக்கு செம கோவம் வருது. இன்னொரு தடவை இப்படி பேசினா அவன் வாயை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு திட்டுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் சிரிச்சுக்கிட்டு பாத்தியா உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, அதனால தான் இவ்வளோ கோவப்படுறேன், நான் சும்மா அவனை டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து உங்கள் ஃப்ரெண்டு எங்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்குள்ளே ஹீரோக்கு இன்னும் கோவத்திலே இருக்கான். ஹீரோ கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தனியாக பேசலை, அவன் தான் பேசினான், அதனால நானும் பேசினேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் இப்போ குழந்தைங்க கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான், அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உன் இஷ்டம் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பதிலை ஹீரோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் மனசே உடைஞ்சு போயிடுது. இவனுக்கு நான் இங்கே இருக்கணும்னு தோணலையா, நிஜமாவே இங்கேருந்து போயிட்டு சொல்கிறேன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறான். அதே நேரம் வந்து மெய்டு சாப்பாடு கொண்டு வராங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி நம்ம 2 பேரும் பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு ஹீரோ வீட்டிலே இல்லை, குழந்தை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டுக்கார் இருந்துக்கிட்டு அதான் மேய்டு இருக்காங்கல்ல அவங்ககிட்ட குழந்தைய விட்டுட்டு வா சொல்லி சீக்கிரமாக வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறா. நிறைய முறை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஹீரோனையும் ஒத்துக்கிறா. குழந்தைய போயிட்டு மெய்டு கிட்ட விட்டுட்டு பார்க்க போகிறா. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ், அவளுடைய ஃப்ரெண்டுக்கார் இருந்துக்கிட்டு சும்மா இல்லாமல் 4-5 மேல் மாடல்ஸில் வந்து வர வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இதில் உனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவரையும் சூஸ் பண்ணிக்க கிண்டலாக சொல்கிறேன். அதுக்கு ஹீரோனி வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்களை யாருமே ஹீரோ மாதிரியே இல்லையான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போ தான் வந்து அவளுக்கு ஹீரோ மேலே இருக்கிற காதல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. கடைசியில் வந்து இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு எழுஞ்சி கிளம்ப போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு மேல் மாடல் வந்து ஒருத்தர் ஹீரோனிக்காகவே சூஸ் பண்ணுறா. இன்னொருத்தன் வந்து அவனுக்காகவே சூஸ் பண்ணிக்கிட்டு மிச்சிருக்கிறவங்களெல்லாம் அங்கேருந்து அனுப்பிடுறா. ஒரு ஆள் வந்து ஹீரோனிக்கு கண்டினியூவாக ட்ரிங்க்ஸ் ஊற்றிக்கிட்டே இருப்பான். ஹீரோனியும் கவலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே போதை ஆகிடுறா. அதே நேரம் அந்த பார்ல ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்காக வந்திருக்கான். அங்கே ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோனியை பார்த்துட்டு சார் மேடம் இங்கே தான் வந்திருக்காங்க, மேல் மாடல் கூட இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதை கேட்ட ஹீரோவுக்கு செம கோவம் வந்துடுச்சு. உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் வரான். அந்த நேரம் ஹீரோனி ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டு போதையாக இருக்கா. அந்த மேல் மாடல் வந்து இன்னும் குடிங்கன்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோ வந்து போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறான். உடனே ஹீரோ பொறுமையை எழுந்து அவளை தோல் மேலே தூக்கிக்கிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி அதிகாரிக்கிட்ட இன்னொரு தடவை இப்படி அவளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனியை கூட்டிகிட்டு கிளம்புறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்டாஃப் வந்து மேடம் உங்கள் பில்லை ஏற்கனவே ஒரு ஜென்டில்மேன் வந்து செட்டில் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறான். அப்போ தான் ஃப்ரெண்டுக்காரிக்கு புரியுது இங்கே என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் நிஜமாவே லவ் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு ஷாக் ஆகுறா. ஹீரோயினி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வந்த உடனே மேடுங்கிட்ட போதை தெளித்துக்கு ஏதாச்சும் சூப் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனியை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு அவளை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு அது கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி பார்க்க போயிட்டு அந்த மேல் மாடல் கூட உக்காஞ்சிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறான். போதில் இருந்த ஹீரோனி உடனே உனக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லையா, அப்படி இருக்க நான் என்ன பண்ணேன், உனக்கு என்ன, நீ தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ ஒன்றுமே புரியல, என்ன உளறிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அந்த நேரம் வந்து மெய்டு சூப்பு கொண்டு வராங்க. ஹீரோ வந்து முதல்ல எழுந்து இந்த சூப்பை கூடி அவளுக்கு கையாலே குடிக்க வைக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மெய்டு வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் செம ஜோடி சந்தோஷப்படுறாங்க. சூப்பு குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஏன் என்னை பிடிக்கல, நான் உன்னை தப்பாக நினச்சேன், ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு போதில் மனசில் இருந்து எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம்
ஏன் எல்லாருக்கும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறா. அப்படியே ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண போகிற மாதிரி வந்துட்டு திடீர்னு தூங்கிடுறா. ஹீரோ வந்து அவளே பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணு போதில் என்னெல்லாம் பேசுகிறாள்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படியே வந்து அவளோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரூமில் இருந்து வெளியே போயிடுறான். நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஹீரோனி வந்து காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவள் ஹீரோவுடைய ரூமில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவள் போட்டுருந்த ட்ரெஸ் எல்லாமே மாறி இருக்கு. உடனே பதறி போயிட்டு நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் ட்ரெஸ்ஸை யார் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ ரூமுக்குள்ளே வரான். ஹீரோனி இருந்துக்கிட்டு என் ட்ரெஸ்ஸை யார் மாற்றினாங்கன்னு கேட்குறா. ஹீரோ இருந்துக்கிட்டு நான் தான் மாற்றினேன்னு சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோனி வந்து செம்மையாக வைக்க வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு முதல்ல இந்த டேப்லெட்டை வந்து போட்டுக்கணும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நேற்று நைட் நீ என்ன பேசினேன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி வந்து நான் என்ன பேசினேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீரியஸாக அவளை பார்த்துட்டு அப்போ வந்து நான் பதில் சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் ஒன்று தான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன். ஆரம்பத்தில் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணும்போது என் பையனுக்காக நீ என்னோட இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ நானும் குழந்தை நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என் பையனுக்காக மட்டும் உன்னை வந்து என் வாழ்க்கையில் வச்சுக்கணும்னு நினைக்கல. நிஜமாவே உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஹீரோனி கொஞ்சம் தயக்கமாக ஆனால் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்களேன்னு சொல்கிறேன். உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அதனால என்ன, நமக்கு குழந்தை இருக்கானே, உனக்கு எந்த குறையும் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நீ எனக்கு மட்டும் முக்கியம்னு சொல்கிறேன். அதை கேட்டு ஹீரோனி வந்து சந்தோஷமாக சம்மதிக்கிறா. 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண போகிற நேரத்தில் குழந்தை ஓடி வந்து அப்பா அம்மானு கூப்பிட்றா. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே டே நீ என் பையன் தானே சரியாக நிரூபிச்சிட்ட, சரியான நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ இருந்துக்கிட்டு நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அது எப்படி, நான் வந்து உன்னை தனியாகவே அனுப்ப மாட்டேன், நானும் உன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறான். காரில் போகும்போதே ஹீரோ அமைதியாகவே இருக்க மாட்டான். ஹீரோனியோடைய கையை பிரிச்சுக்கிட்டே அவளை வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். முன்னாடி உக்காந்துட்டு இருந்த அசிஸ்டன்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோனிக்கு வந்து ரொம்ப வெக்கமாகவே இருக்கும். அட கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வேலை செய்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்கே ரொம்ப பெரிய பிரபலமான மேக்கப் ஆர்டிஸ்ட் லிமிட்டாக வர போகிறாங்க. புதுசாக சேர்ந்துருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அவங்க முன்னாடி அவங்களோட திறமையை காட்டணும். ஹீரோனி வந்து அந்த குரூப்பில் தான் இருக்கா. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோனி மேலே செம்மையாக பொறாமல் இருக்காங்க. ஹீரோனி மேக்கப் வேலை ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாள். அங்கே வந்திருந்த பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் லிண்டா வந்து அவளோட வேலையை பார்த்துட்டு நீ ரொம்ப ப்ரொஃபஷனலாக வேலை பண்ணுற, உன்னுடைய டேலண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க இருக்கிற மற்ற எம்ப்ளாயி எல்லாமே பொறாமல் வந்துடுச்சு. லிண்டா போனதுக்கப்புறம் அவங்கள ஒருத்தி ஹீரோனி கிட்ட வந்து நீ யாராச்சும் கரெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்ப, இல்லைன்னா வந்து ஒன்று மட்டும் ஏன் இவ்வளோ பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக பேச ஆரம்பிப்பான். அதை கேட்டு ஹீரோனிக்கு செம்ம கோவம் வந்துடும். உனக்கு திறமை இல்லைன்னா மற்றவங்களை எதுக்கு நீ குறை சொல்கிற, அதுக்காக மற்றவங்களை வந்து அவமானப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த நேரம் லிண்டா திரும்பி வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே எல்லாருமே ஒன்றும் இல்லை மேடம்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனிக்காக ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். இன்றைக்கி நான் லேட்டாக வீட்டுக்கு வருவேன், நீ சீக்கிரம் போயிட்டு குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்கிறான். ஹீரோனியும் வேலை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால சோபாலே தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராத்திரி லேட்டாக ஹீரோ வீட்டுக்கு வருவான். அவனை பார்த்து ஹீரோனி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஹீரோ வந்து ஆமாம் இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லுவான். ஹீரோயின் சரி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து இல்லைன்னு சொல்கிறான். உடனே ஹீரோனி வந்து சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் லூடு செஞ்சு தரேன்னு சொல்கிறான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து சமையல் ரூமுக்கு போயிட்டு அவனுக்காக சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ ஹீரோ வந்து பின்னால் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக நேரம் செலவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து மெய்டு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே லிண்டா வந்து ஹீரோனி கிட்ட ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுக்குறா. நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்குது, நீயும் கண்டிப்பாக வா, அங்கே உன்னை நிறைய வந்து முக்கியமான பேர் வருவாங்க, உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோனி அதை பற்றியே யோசித்துக்கிட்டே இருப்பாள். அப்போ ஹீரோ வந்து என்ன இவ்வளோ சீரியஸாக யோசித்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து லிண்டா என்ன நாளைக்கு ஒரு பார்ட்டியை கூப்பிட்ருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு கிராண்டாக போகிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாக சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ வேணும்னா நான் உனக்கு வாங்கி தரட்டுமான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோனி வந்து வேணாம், உங்கள் பணத்தில் நான் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன், என்னுடைய சேவிங்ஸில் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோ வந்து வெளியே சரின்னு சொல்லிட்டாலும் மனசுக்குள்ளே வேறு பிளான் போடுறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஒரு பொண்ணு புதுசாக ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து இந்த ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சீன் போட்டுக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட வந்து நீ இன்னும் பார்ட்டிக்கு ட்ரெஸ் வாங்கலையா, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாள். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து மேடம் மிஸ்டர் கோ உங்களுக்காக ட்ரெஸ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி 10-15 ட்ரெஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்பா. அதை பார்த்து ஹீரோனி வந்து ஷாக் ஆகிடுவா. அதில் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிறா. இதெல்லாம் பார்த்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே என்னடா இது மிஸ்டர் கோ ஸ்ட்ரைட்டாகவே இவளுக்கு ட்ரெஸ் அனுப்பியிருக்காரா, இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா சொல்லிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ அனுப்பின அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக பார்ட்டிக்கு வர. அந்த லிண்டா வந்து நான் அவனை ஒரு முக்கியமான ஆளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஹோல்டர்கிட்ட வந்து ஹீரோனியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. லிண்டா போனதுக்கப்புறம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஹீரோனி கிட்ட ரொம்ப ஓரம் நடக்க ஆரம்பிக்கிறான். அவளோட
கையை பிடிச்சிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் குடிப்பியா, என்னோட டான்ஸ் ஆடுவியான்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோனியோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அந்த ஷென்லி பொண்ணு கூட அங்கே வரான். ஹீரோனியை பார்த்ததும் இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ பாரு எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேற ஆளுங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று தப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்ட ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதே பார்ட்டிக்கு ஹீரோவும் வந்திருக்கான். அங்கே லிண்டாவுடைய ஹீரோனியை பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான்னு சொல்கிறான். உடனே அவர் வந்து உனக்கு அவளை பற்றி எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் ஹீரோ வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவளை தேடிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே ஹீரோனி ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வர, ஆனால் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவளை வழி மறிச்சு நிறுத்தி நீ இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோனி இருந்துக்கிட்டு டே மொட்டை தள்ளியா, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த பொண்ணும் கிடையாது, ஒழுங்காக என்னை விட்டு தள்ளி போடன்னு சொல்கிறேன். ஆனால் அவன் வந்து கேட்காம அவளோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் வந்து ஹீரோனியோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்கே வரான். அவனை பார்த்துமே அந்த ஷேர் ஹோல்டர் வந்து நீ யாருப்பா சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு நான் அவளுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். அதை கேட்டதுமே அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அங்கேருந்து கிளம்புற. உடனே ஹீரோனி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறான். ஆனால் அவன் இருந்துக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறான். நீ ஏன் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், நீ வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண தான் வந்தியா இல்லை வேறு யாராச்சும் மயக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறான். அதுக்கு ஹீரோனி வந்து கோபமாக நான் இங்கே யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணவும் வரல, அதுலேயே உன்னை இம்ப்ரெஸ் பண்ண எண்ணமே எனக்கு இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் விடாமல் நீ என்னோட கூட இருந்தப்போ இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை, இப்போ உன்னுடைய ட்ரெஸ் உன்னுடைய நடந்தது எல்லாமே வேறு மாதிரியே இருக்குது, அவளுடைய வந்து கேரக்டர் குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட ஹீரோனிக்கு செம கோவம் வந்து உடனே அவன் கணத்தில் ஒரு அறையை விட்டுட்டு உனக்கு கொஞ்சமாவது மரியாதை தெரியாத, வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறான். அந்த நேரத்தில் இந்த ஷென்லி அங்கே வந்து ஹீரோனி வந்து பிடிச்சிக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்க, இப்போ கூட இவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது வெக்கமே இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. அதுக்கு ஹீரோனி கோவமாக வெக்கம் இல்லாதது நான் இல்லை, உன்னுடைய ஹஸ்பண்டு தான், நான் அவர்கிட்ட போய் பேசல, அவள் தான் முதல்ல என்கிட்ட வந்து பேசினான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் வந்து ஷென்லி அதையும் கேட்காம எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும், ஏன் அவன் பின்னாடியே வரான், உனக்கு நல்ல கேரக்டரே இல்லை, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த பார்ட்டிக்கு வரவே கூடாது, ஒழுங்காக வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஹீரோனை கீழே தள்ளிடுறா. அந்த நேரத்தில் ஹீரோ சரியான நேரத்துக்கு வந்து கீழே விழ போகிற நம்ம ஹீரோனி வந்து பிடிச்சிக்கிறா. அதை பார்த்து ஷென்லி வந்து இன்னும் கோபம் வந்துடுது. பாருப்பா இவளுக்கு ஏதாவது ஆனால் உடனே வந்து ஓடி வந்துடுறாரு, உன் ஒய்ஃபை வந்து யாரை பார்த்தாலுமே மயக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கா, ஹீரோ கிட்டவே தப்பாக பேச ஆரம்பிக்கிறா. அதே சமயத்தில் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து மிஸ்டர் கோ உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, யார் ஓகேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் ஹீரோவுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு பெரிய ஷாக்கு, என்ன இவர் தான் மிஸ்டர் கோவான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். ஹீரோ வந்து அது எல்லாமே கண்டுக்காமல் ஹீரோனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு கிளம்புறான். பின்னாடியே இந்த ஷென்லியும் ஹீரோவுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் வந்து ஹீரோ கிட்டே பேச ஓடி வராங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஹீரோனியை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிடுறான். அங்கேருந்து அசிஸ்டன்ட்டும் செக்யூரிட்டி எல்லாருமே சேர்ந்து மிஸ்டர் கோ ஏற்கனவே கிளம்பிட்டாங்க, நீங்கள் அவங்க பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஷென்லியும் ஹீரோயினுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் தடுத்து நிறுத்துறாங்க. ஹீரோனி வீட்டுக்கு வந்ததுமே உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ கிட்ட பேச வரா. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஆனால் ஒரு விஷயம், அங்கே இவ்வளோ தப்பாக பேசும்போது நீயே அமைதியாக நின்று உனக்கு நீயே பேச கற்றுக்கணும், நான் வந்து உன்னை முழுசாக நம்புறேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறான். அது கேட்டு ஹீரோனி வந்து எமோஷனல் ஆகிக்கிட்டு எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு தான் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாருன்னு சொல்கிறேன். உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய உண்மை சொல்கிறான், எனக்கு சொந்தமாக குழந்தையே இல்லை, இப்போ இருக்கிற குழந்தை வந்து அது என்னுடைய பையனே இல்லைன்னு சொல்கிறான். அது கேட்டு ஹீரோனி வந்து ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோ வந்து முழு விஷயத்தையும் சொல்கிறான். இப்போ வந்து இருக்கிற குழந்தை வந்து என் அக்கா பையன் டெலிவரி நேரத்தில் அவனோட அக்கா வந்து இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் சில பிரச்சனையால் குழந்தைய வந்து யாரோ வெளியே விட்டுட்டாங்க, ஹீரோனி தான் குழந்தைய கவனித்து வளர்க்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து குழந்தைய கண்டுபிடிச்சான். அது எல்லாமே சொன்ன ஹீரோ வந்து குழந்தை பிறக்காது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் அப்படி தான், நமக்கு வேறு குழந்தையே வேணாம், என் அக்கா பையன் ஒருத்தனே போதும், அவனை நம்ம பையனாவே வளர்க்கலாம்னு சொல்கிறேன். அப்படி சொல்லி ஹீரோனை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்கிறான். ஹீரோனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். அவனோட அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு, ஹீரோவுடைய குடும்பத்தோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக கூட்டணி போடணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவன் வந்து பார்ட்டியில் போயிட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டானே, அதனால அவனுடைய அப்பா இருந்துக்கிட்டு செம்ம கோவத்தில் ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் கோன்னு நமக்கு தெரியல, அவளோட இருந்தவன் வந்து சாதாரண ஆளு நினச்சிக்கிட்டு வம்பு பண்ணிட்டோம், அதனால தான் இப்போ அந்த ப்ராஜெக்டில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு செம ஷாக்கு, எப்படி தான் அந்த ஹீரோனி போயிட்டு மிஸ்டர் கோ மாதிரி பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணட்டோமா, அவளே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் வந்து தப்பு தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க அப்பா இன்னும் கோவமாக ஒரு ப்ராஜெக்ட்டு சைன் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அனுப்புனா முழுசாக கெடுத்துட்டு வந்திருக்க,
அதோட நீ மட்டும் என் பையன் நினச்சேன். ஆனால் வந்து இனிமேல் இல்லை, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவன் தான் இனிமேல் பிஸ்னஸை பார்த்துக்குவான். நீ போயிட்டு எப்படி வாழுதுன்னு சொல்லிட்டு பாரு, அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்புறாரு. அம்மா மட்டும் அங்கேயும் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா பணத்துக்காக நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் வந்து ஹீரோயினி கிட்ட வந்து நாளைக்கு நம்ம பாட்டியை பார்க்க போகிறோம் சொல்லியிருப்பான். அதுக்காக ஹீரோயினி வந்து எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு முன்னாடி நின்று ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அந்த நேரத்தில் ஹீரோ உள்ளே வரான். ஒரு நெக்லஸை வந்து எடுத்து காட்டி, பாட்டி எனக்கு கொடுத்த கிஃப்ட் இருக்குல்ல, அத்தையே போட்டு போகிறேன்னு சொல்கிறான். உண்மையிலே வந்து அந்த நெக்லஸை வாங்கி கொடுத்தது ஹீரோ தான். ஆனால் அதை பாட்டி எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை மறைச்சி வச்சிருப்பான். அதை நினச்சிக்கிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த நெக்லஸை நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போட்டு விடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாட்டி பார்க்க கிளம்புறாங்க. அப்போ போனதுக்கப்புறம் ஹீரோனியை பார்த்ததுமே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னோட மருமக ரொம்ப அழகாக இருக்கா, இவன் யாரையா கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட இதோ உனக்காக இன்னொரு கிஃப்ட்டுன்னு சொல்லி இன்னொரு நெக்லஸை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோன் இருந்துக்கிட்டு, பாட்டி நீங்கள் ஏற்கனவே எனக்கு கொடுத்த காஸ்ட்லியான நெக்லஸ் கொடுத்தீங்களே அதுவே போதுன்னு சொல்கிறா. அதை கேட்ட பாட்டி குழப்பமா, நான் எப்போ உனக்கு நெக்லஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோ திரும்பி பார்க்குறா. ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அந்த நேரத்தில் குழந்தை வந்து உண்மையை சொல்கிறான். அம்மா அந்த நெக்லஸ் வந்து அப்பா தான் உங்களுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட பாட்டி இருந்துக்கிட்டே சிரித்து சந்தோஷப்படுறாங்க. ஹீரோனையும் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக நேரம் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் வந்து வீட்டுக்கு திரும்பி வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோனி வந்து ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் தான் எடுத்து பார்த்துருப்பா. ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா ரிசல்ட் வந்து அவள் ப்ரெக்னென்ட்னு வந்திருக்கும். டாக்டர் ஏற்கனவே எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னார். அப்போ வந்து ரிப்போர்ட் வந்து எப்படி பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு குழப்பமாக இருப்பா. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு வேலை ரிப்போர்ட்டு மாறி இருக்கலாம்னு சொல்லுவான். உடனே ஹீரோன் இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. நான் அந்த ரிப்போர்ட்டை எடுக்க போனப்போ என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுடைய அம்மா அங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னை பிடிக்காது, என்னை வீட்டில் இருந்து துரத்துன்னு நினச்சி தான் ரிப்போர்ட்டை மாற்றி இருக்கலாம். அதனால தான் அப்போது தப்பான ரிசல்ட் வச்சிருப்பான்னு சொல்லுவாள். எப்படியோ வந்து இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக இப்போ நமக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லுவாள். ஹீரோனிக்கு வந்து அளவில்லா சந்தோஷம். அந்த நேரத்தில் வந்து குழந்தை ஓடி வந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். உடனே ஹீரோ வந்து ஹீரோனியும் உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சி வரப்போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். கடைசியில் ஹீரோனி குழந்தை 3 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா ஹாப்பிங் எண்டிங்காக முடியுது. இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் புது ட்ராமாவோட மீட் பண்ணலாம். பாய் பாய்.